வணக்கம். நான் உங்கள் மோகனா. 1/9/2025 திங்கட்கிழமை தினத்தந்தி. வாங்க செய்திக்குள்ளார போகலாம். செப்டம்பர் 1 ஜனாதிபதி அவர்கள் திரௌபதி முர்மு நாளை தமிழகம் வருகை. 2 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். நாளை அவர் சென்னையில் தங்குவதால் ட்ரோன்கள் பறக்க விடுவதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக நாளை செவ்வாய்க்கிழமை தமிழகம் வருகிறார். நாளை மதியம் சென்னைக்கு வரும் அவர் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இந்த விழாவில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்களும் கலந்து கொள்கிறார். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அன்றைய தினம் இரவு சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் ஜனாதிபதி தங்குகிறார். நாளை மறுநாள் புதன்கிழமை காலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு திரௌபதி முர்மு அவர்கள் திருச்சி செல்கிறார். பின்னர் திருச்சியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் செல்கிறார். மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி சென்று ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். இதைத் தொடர்ந்து திரௌபதி முர்மு திருச்சியில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். ஜனாதிபதியின் சென்னை வருகையொட்டி ட்ரோன்கள் பறக்க விடுவதற்கு தடை விதித்து சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். திரௌபதி முர்மு பங்கேற்கும் நந்தம்பாக்கம் நிகழ்ச்சிக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது. இப்போது இதேபோல அவர் கவர்னர் மாளிகையில் தங்குவதாலும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அடுத்தது பாருங்க. திருவள்ளுவர் செப்டம்பர் 1 உண்ணாவிரத போராட்டத்தில் உடல்நலக்குறைவு. சசிகாந்த் செந்தில் எம்பி சென்னை அரசு ஆஸ்பத்திரிக்கு மாற்றப்பட்டார். தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை வழங்காத மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூர் கலெக்டர் அலுவலக பொருந்திட்ட வளாகத்தில் உள்ள எம்பி அலுவலகத்தில் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்கள் கடந்த 29ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உண்ணாவிரத போராட்டம் நேற்று முன்தினம் சிறுபான்மையினர் முன்தினம் 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. போராட்டத்தின் போது திடீரென சசிகாந்த் அவர்கள் செந்திலுக்கு ரத்த அழுத்தம் அதிகரித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருவள்ளுவர் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அவரை நேற்று சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர், புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் எம்எல்ஏ சந்தித்து நலம் விசாரித்தனர். ஆஸ்பத்திரியிலும் அவர் போராட்டத்தை தொடர்ந்ததால் அவரது உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டது. அதையடுத்து அவர் நேற்று மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு ஆஸ்பத்திரிக்கு மாற்றப்பட்டார். ஆஸ்பத்திரியில் அவருக்கு இரத்த அழுத்த பிரச்சனைக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் தொடர்ந்து சசிகாந்த் செந்திலை டாக்டர்கள் கண்காணித்து வருவதாகவும் ஆஸ்பத்திரியின் மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்தது பாருங்க. லக்னோவில் செப்டம்பர் 1 உள்பட 3 பேர் பலி. விஷவாயு தாக்கி கழிவுநீர் தொட்டியில் உரிமையாளருங்க. உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் மாவட்டத்தில் உள்ள அக்பர்பூர் பகுதியில் தொழிலாளர்கள் ஒரு வீட்டில் கழிவுநீர் தொட்டியை அமைத்திருந்தனர். அப்போது ஒரு தொழிலாளி அந்த தொட்டிக்குள் இறங்கி வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென விஷவாயு தாக்கி மயங்கி விழுந்தார். நீண்ட நேரமாக வெளியே வராததால் சக தொழிலாளியுடன் வீட்டு உரிமையாளரும் உள்ளே இறங்கி பார்த்தார். பின்னர் அவர்களும் விஷவாயு தாக்கப்பட்டு மயங்கி விழுந்தனர். இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் மீட்பு படையினருக்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் பாதுகாப்பு உபகரணங்களோடு வந்து தொட்டியில் மயங்கி கிடந்தவர்கள் வெளியே எடுத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியது. இதை பாருங்க. அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி,
அஷ்டமி, நவமி போன்ற நாட்களில் திருச்செந்தூரில் உள்வாங்குவது வழக்கம். நேற்று முன்தினம் இரவு அஷ்டமி என்பதால் சுமார் 100 அடி தூரம் கடல் உள்வாங்கியது. இதனால் கடலில் பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. நேற்று காலை கடல் இயல்பு நிலைக்கு திரும்பியதுங்க. திருப்பி அதே மாதிரி திருப்பி வந்துருச்சான் கடல் எல்லைக்கு. அடுத்தது பாருங்க, லாரி கார் நேருக்கு நேர் மோதல், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 4 பேர் பலி. குற்றாலத்திற்கு சென்ற ஒரு பரிதாபம். கோவிந்தராஜன், ஜமுனா, காளீஸ்வரன். விபத்தில் சிக்கிய கார் உருகுலைந்து கிடப்பதை படத்தில் காணலாம். இந்த பாருங்க, காரே இல்லைங்க, அது ஏதோ அப்பள மாதிரி ஆயிப்போச்சுங்க. ராமநாதபுரம் குற்றாலத்திற்கு சென்ற போது பரமக்குடி அருகே லாரி கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உள்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ராமநாதபுரம் செட்டியார் தெருவை சேர்ந்தவர் கோவிந்தராஜன், வயது 60, அரிசி கடை வியாபாரி. இவருடைய மனைவி ஜமுனா 55, மகள் ரூபினி 30, மகன் சரண்ராஜ். இவர்கள் அனைவரும் தென்காசி மாவட்டம் குற்றாலம் செல்வதாக வாடகை காரில் நேற்று புறப்பட்டனர். இந்த காரை நாயனார் கோவிலை அடுத்த மணக்குடியை சேர்ந்த காளீஸ்வரன் 29 என்பவர் ஓட்டினார். பரமக்குடி அருகே உள்ள நென்மெனி கிராமம் 4 வழிச்சாலையில் கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது மதுரையில் இருந்த ராமநாதபுரம் நோக்கி விட்டு சாமான்களை ஏற்றி கொண்டு வந்த லாரி வந்து கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக காரும் லாரியும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதி கொண்டன. இதில் கார் அப்பளம் போல நொறுங்கியதுங்க. இந்த படத்திலே பார்க்குறோம், அப்பளம் போல் அப்படி நொறுங்கிடுச்சு. லாரியின் முன்பகுதி பலத்த சேதமடைந்து காரின் இடுபாடிகளுக்குள் சிக்கி 5 பேரும் உயிருக்கு போராடினார்கள். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் ஓடிச் சென்று காரின் இடிபாடுகளை மீட்க முயன்ற. மேலும் விபத்து குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். இந்த விபத்தில் ஜமுனா, ரூபினி, கார் டிரைவர் காளீஸ்வரன் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தனர். படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கோவிந்தராஜனை மீட்டு சிகிச்சைக்காக மதுரை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் சரண்ராஜ் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். அதேபோல் லாரியில் பயணித்த மதுரை மாவட்டம் வருச்சியூரை சேர்ந்த டிரைவர் முத்துராஜா 23, ராமநாதபுரத்தை சேர்ந்த நாகநாதன் 47, இவருடைய மனைவி ஜெயமாலா 44 ஆகியோரும் லேசான காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக பரமக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்தது பாருங்க, பெரம்பலூரில் செப்டம்பர் 1ங்க ஜவஹிருல்லா எம்எல்ஏ போட்டி. ஆமாங்க, வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட கூடுதல் தொகுப்புகளை கேட்போம். இந்த பாருங்க, ஜவஹிருல்லா எம்எல்ஏ பேட்டிங்க. மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவருமான பாபநாசம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜவஹிருல்லா பெரம்பலூரில் நேற்று நிருபர்களிடம் கூறியதாவது: பொறாமை, காழ்ப்புணர்ச்சி காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்றவர்களும் முதலமைச்சரின் வெளிநாடு பயணத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக செயல்படுகிறோம் என்று கூறுவதை யாரும் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள். நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சி சட்டமன்ற தேர்தலில் பெருமளவுக்கு வெற்றி பெறாது வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட மனிதநேய மக்கள் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை கேட்போம். இவ்வாறு அவர் கூறினார். இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தளபதி சாவு. டெல்லி அலிவ் செப்டம்பர் 1 காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் இராணுவ போர் தொடங்கி தாக்குதல் நடத்துகிறது. 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த தாக்குதலில் 60,000 பேர் உயிரிழந்தனர். உலக தலைவர்களின் அமைதி பேச்சு வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்துகிறது. இந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் நேற்று ஏவுகணைக்கான வீசி பயங்கர தாக்குதல் நடத்தியது. இந்த பயங்கர தாக்குதல் செய்தி தொடர்பாளரும் முக்கிய தளபதியுமான அபு ஒய்தா என்பவர் உயிரிழந்தார். பெண்கள், குழந்தைகள் உள்பட 42 பேர் செத்தனர்.
அடுத்தது பாருங்க, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சார வாகனம் சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. படத்தில் காணலாம். நவீன வசதிகளுடன் பிரச்சார வாகனம் தயார். சென்னை செப்டம்பர் 1 மக்கள் சந்திப்பை விஜய் அவர்கள் நடத்துவதற்கு நவீன வசதிகளுடன் கூடிய பிரச்சார யோக வாகனம், அதாவது பிரச்சார் யோக வாகனம், ஆமாம், கூடிய நவீன வசதிகளுடன் கூடிய பிரத்யோக வாகனம் தயாராகி உள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள முழு வீச்சில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தயாராகி வருகிறார். மதுரை 2வது மாநில மாநாட்டை தொடர்ந்து தற்போது மக்கள் சந்திப்பை இந்த மாதம் விஜய் அவர்கள் தொடங்க உள்ளார். வருகிற 17ஆம் தேதி பெரியார் பிறந்தநாள் அன்று அவர் தனது மக்கள் சந்திப்பை தொடங்கலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்காக பிரசார வாகனம் தயாராகி உள்ளது. இந்த வாகனம் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளது. ஆம்னி பஸ்ஸை பிரச்சாரத்திற்கு ஏற்ற வகையில் வடிவமைத்து உள்ளனர். இந்த பிரச்சார வாகனம் பெரும்பாலான தனியார் வாகன தயாரிப்பு நிறுவனத்திடம் இருந்து வாங்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சார வாகனத்தில் ஸ்பீக்கர்கள் 4, கண்காணிப்பு கேமராக்கள், ஓய்வெடுக்கும் அறை, ஆலோசனை மையம் என பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ள இந்த வாகனத்தை விஜய் அவர்கள் பார்வையிட்ட பிறகு சிறு சிறு மாற்றங்கள் செய்யப்பட உள்ளது. அதன் பிறகு இந்த வாகனத்தில் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்க விஜய் அவர்கள் தயாராகிறார். விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு குறித்து நிர்வாகிகள் கூறும்போது, தேர்தலுக்கு நாங்கள் ரெடி ஆகிவிட்டோம், இன்னும் சில நாட்களில் மக்கள் சந்திப்பு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படும் என்றனர். இதற்கிடையே தாவேகா தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளது. தாவேகா கூட்டணியில் அமமுக புதிய தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அணி இணைந்து செயல்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தைகளுடன் மக்கள் சந்திப்பையும் தோய்வின்றி நடத்த தாவேகா முடிவு செய்துள்ளது. சட்டசபை தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொகுசு பிரச்சார பஸ்ஸில் பயணம் செய்து வரும் நிலையில் தற்போது விஜய் அவர்களும் பிரச்சார பஸ்ஸில் பயணம் செய்ய உள்ளார். அடுத்தது பாருங்க, டோராடூன் பஞ்சாபில் பச்சிளம் குழந்தை தாயுடன் மீட்பு. உத்தரகாண்டில் கனமழை நிலச்சரிவு, சுரங்கப்பாதை அடைக்கப்பட்டதால் 17 தொழிலாளர்கள் சிக்கி தவிப்பு. டோராடூன் செப்டம்பர் 1 உத்தரகாண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் அவசர கால சுரங்கப்பாதையும் அடைப்பட்டதால் 11 நிர்மின் திட்ட தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். பஞ்சாபில் வெள்ளத்தில் சிக்கிய பச்சிளம் குழந்தை தாயுடன் மீட்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் பித்தோராகார் மாவட்டம் தௌலி கங்கா பகுதியில் தேசிய நீர் மின்சார கழக நிறுவனம் NHPC திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இங்கு நேற்று வழக்கம் போல பணியாளர்கள் வேலை செய்து வந்து கொண்டிருந்தனர். இந்த மின்திட்ட பாதைக்கு செல்ல சாதாரண பாதையும் அவசர காலத்தில் வெளியேறுவதற்கான சுரங்கப்பாதையும் உள்ளன. இங்கு நேற்று கனமழை பெய்தது. அப்போது திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் மின்திட்ட பகுதியின் சாதாரண கால பாதையும் அவசர கால சுரங்கப்பாதையும் மற்றும் மண் சரிவால் மூடிக்கொண்டன. இதனால் பணியில் இருந்து 19 தொழிலாளர்கள் மின்திட்ட அலகிற்குள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்ததும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து வந்தனர். அவர்கள் பொக்லைன் இயந்திரங்களின் உதவியுடன் நிலச்சரிவு இடிபாடுகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகள் மீண்டும் சரிந்த வண்ணம் இருந்ததாலும் அவற்றை அப்புறப்படுத்தும் பணிகளும் இடைவிடாமல் நடந்தன. இதையடுத்து 8 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். மற்ற அனைத்து தொழிலாளர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இருள் சூழும் முன்பு இடிபாடுகளை அகற்றிவிடலாம். பிறகு அவர்கள் பத்திரமாக திரும்புவார்கள். மின்திட்டத்தில் மின் உற்பத்தி வழக்கம் போல நடைபெறுகிறது என்றும் அதிகாரிகளும் தெரிவித்தனர். சாமோலி மாவட்டத்தில் உள்ள ஜோதிர் மந்தூர் மாலாரி நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு பாலம் கனமழையால் அடித்து செல்லப்பட்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சாமோலி மற்றும்
ஜோதிமர்த் இடையே 2 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. காஷ்மீர் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று தொடர்ந்து 6வது நாளாக போக்குவரத்து தடைப்பட்டது. இடைவிடாத மழை மற்றும் புதிய நிலச்சரிவுகளால் பாதகால சீரமைக்க முடியாத நிலை நீடித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீர் பெய்த கனமழையால் பஞ்சாப் மாநிலத்தின் சட்லஜ், பியாஸ் மற்றும் ரவி ஆறுகள் மற்றும் கால்வாய்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கின் பிடியில் உள்ள நீர்நிலை பகுதிகள் நேற்று மீண்டும் கனமழை பெய்துள்ளது. இன்னும் 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குருதாஸ்பூர் மாவட்டத்தில் தங்காய் கிராமத்தில் பிறந்த 15 நாட்களான குழந்தையுடன் ஒரு தாய் வெள்ளம் சூழ்ந்த வீட்டில் 4 நாட்களாக தவிப்பதாக இராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்தது. அவர்கள் 18 கிலோமீட்டர் தூரம் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் இருந்து தாயையும் சேயையும் பத்திரமாக மீட்டனர். அவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் மீண்டும் இணைந்தனர். அடுத்தது பெங்களூர் செப்டம்பர் 1 யத்னால் எம்எல்ஏ பரபரப்பு பேட்டி. DK சிவகுமார் பாஜனதாவில் சேர திட்டம் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன். கர்நாடக மாநிலம் விஜயநகர் டவுன் தொகுதி எம்எல்ஏவாக இருப்பவர் பசனகவுடா பட்டீல். யத்தன்லால் பாஜனதாவை இருப்பவர். இவர் மாநில தலைவரான விஜயேந்திர ராவுக்கு எதிராக போர்க்கொடி துவக்கினார். ஆமாம், இதனால் யத்தனால் எம்எல்ஏவை கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்து பாஜனதாவிடம் மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் யத்தனால் எம்எல்ஏ விஜய்புராவில் நேற்று நிருபர்களுக்கு பேட்டி அளிக்கையில் கூறியதாவது: முதல் மந்திரி பதவி கிடைக்காததால் துணை முதல் மந்திரி DK சிவகுமார் சட்டசபையில் RSS பாடலை பாடியுள்ளார். அவர் பாஜனதாவை நோக்கி முதல் அடி எடுத்து வைத்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் விஜயேந்திர ராவுடன் DK சிவகுமார் ஆலோசனை நடத்தினார். அப்போது காங்கிரஸை சேர்ந்த 50 முதல் 60 எம்எல்ஏக்களை அழைத்து கொண்டு பாஜனதாவில் சேர வருவதாக அவர் உறுதியளித்துள்ளார். இவ்வாறு அவர் கூறினார். அடுத்தது பாருங்க, சென்னை செப்டம்பர் 1 பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பகுதி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வேண்டுகோள். தேர்தல் அறிக்கையில் கூறியது போல தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் S. செந்தில்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளதாவது: திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளார்கள் என தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. ஆட்சிக்கு வந்து 52 மாதங்கள் ஆகியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பணி நிரந்தரம் என்ற வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவே இல்லை. எனவே ஆட்சி அதிகாரம் முதலமைச்சர் கையில் இருக்கும்போதே போர் கால அடிப்படையில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஏற்கனவே 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியிலும் தற்போது 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியிலும் தொகுதியில் 15 ஆண்டுகளாக வேலை செய்வதால் 12,000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது. எனவே திமுகவின் 2016 முதல் 2021 என 2 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி என்பதால் முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுத்து முதலமைச்சர் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 12,000 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர வேலை வழங்க அரசு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும். இதை அமைச்சரவை கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.